சிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் ஒரு நாள் உங்கள் முன்னால் எங்களை சிரிக்க வைப்பான் என்று ஆதங்கத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வருவது என்பது அது ஒரு இயற்கையான விஷயம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அழுகை வருவது அது ஒரு இயற்கையான விஷயம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன் என்று சொல்லி காண்பிக்கிறான். உனக்கு பார்வை திறனை கொடுத்திருக்கிறேன், உனக்கு கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கிறேன், சிந்திக்கிற ஆற்றலையும் தந்திருக்கிறேன். இந்த மூணையும் எதுக்கு மனிதா உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொன்னா நீ நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மூன்றையும் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூன்றை வைத்து நீ நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே நன்றியை எதிர்பார்க்கிறான். ஆனால் நன்றி நம்மிடத்திலே இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த மூன்று வச்சு நன்றி கெட்டத்தனம் தான் அதிகமாக இருக்கிறது. சிரிக்கக்கூடியவர்கள் சிரிக்கிறார்கள், ஆனால் அது காயமில்லாமல் சிரிக்கிறார்களா? நியாயமான சிரிப்பு சிரிக்கப்படுகிறதா, அல்லது இது தப்பா அல்லது நன்மையா என்று யோசித்து சிரிக்கிறார்களா என்றால் பலருடைய சிரிப்பு பலரை வேதனைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாமே இந்த ட்ரெண்டிங்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. வயசானவர் ஒருவர் தட்டு தடுமாறி போய்கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் இன்னும் அவரை பற்றி 4 பேர் பேசும்போது, விளையாட்டுத்தனமாக பேசும்போது, அந்த ஒரு நையாண்டிய கிண்டலாக பேசும்போது அந்த பெரியவர் கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பாரு. இன்னும் இவர் டிக்கெட் வாங்கலையா என்று சொல்லி இங்க 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த 4 பேர்த்துல 3 பேரு கக்க சிரிச்சிட்டு இருப்பான். மீதி அந்த ஒரு சூழ்நிலை வயது முதிர்ந்தவராயிற்று, 60-70 வயது முதிர்ந்தவராயிற்று. அந்த முதிர்ந்தவருக்கு ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லைஸ மின்னா, லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர் அல்ல. மல்லம் யர்ஹம் சகீரனா, நம்மிலே அந்த முடிக்குள்ள போய் அந்த வார்த்தை, ஒரு நண்பன் சொல்றான், அது வார்த்தை உள்ள போகுது, அது அதிர்வலையா மாற்றப்படுது, அது உள்ள இருந்து மூளைக்கு போகுது, தரம் பிரித்து முகத்துக்கு வருது. இதுக்கு சிரிக்கலாமா அழுகலாமா என்று முகம் உடனே ரியாக்ஷன் கொடுக்குது. எல்லாம் ஒரு சில செகண்ட்ல நடக்குது என்று சொன்னால் அன்பு மிக்கவர்களே, எந்த அளவிற்கு அந்த சிரிப்பினுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும். ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது, அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க அழமாட்டீங்களா, சிரிச்சுட்டே இருக்கிறீங்களே என்று நபிகள் நாயகம் அதுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதனால அன்பு மிக்கவர்களே, நாம் சிரிக்கக்கூடிய சிரிப்பு நமக்கு சில நேரங்களிலே நியாயமானதா நியாயம் இல்லையா என்று யோசித்து பார்த்து சிரிக்க வேண்டும். அதனால இவர் யார் என்று சொன்னால் இவர் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பர்சன், மன அழுத்தத்தை நீக்க